எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் வந்து வேக்யூம் பேக்கிங் மிஷின். அதுல இப்ப நாம சேமியாவ பேக் பார்க்க போறோம் பாருங்க. ஆல்ரெடி சேமியா இந்த பவுச்ல வந்து வேக்யூம் பவுச்ல போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு சைடுல நம்ம ஒரு பேக்கெட் வச்சுட்டோம். இன்னொரு சைடுல இன்னொரு பேக்கெட் வச்சுக்கிறோம். பாருங்க. வச்சுட்டு இந்த லிவர க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த போடுற ஐட்டம் வந்து கவர் வெளில வந்துராது. அது லிவர் விட. ஸோ அதால அந்த லிவர் போட்டுட்டீங்கன்னா, கவர் வெளில வராத மாரி பார்த்துக்கோங்க. வேக்யூம் ஆகும்போது. ஸோ லிவர் போட்டுட்டு 2 பக்கமும் லிவர் கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ ஆல்ரெடி வேக்யூம் செட் பண்ணிக்கிது. இப்போ நீங்க டோர க்ளோஸ் பண்ணிட்டு, லிவர மூடுனா போதும். இப்போ டோர க்ளோஸ் பண்ணிட்டோம். பாருங்க டோர க்ளோஸ் பண்ணிட்டு, கீழ லிவர க்ளோஸ் பண்ற மாரி இருக்கும். டோர க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த கீழ லிவர போட்டுருங்க. ஏன்னா, வேக்யூம் ஆகும்போது டக்குனு உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆயிடும். அது ஓப்பன் ஆவனக்கோசம் டக்குனு அந்த லிவர் போட்டா ஓப்பன் ஆகாது. ஃபர்ஸ்ட்டு பாருங்க அங்க வேக்யூம் பிரஷர் கேஜ் காட்டியிருக்குது. ஃபர்ஸ்ட்டு வேக்யூம் ஆகும். அப்புறமா சீலிங் ஆகும். இப்போ வேக்யூம் டைம் கம்மியாயிடுது பாருங்க. அது அப்படியே 0 ஆன அப்புறமா, உங்களுக்கு நெக்ஸ்ட் சீலிங் ஆன் ஆகும். இப்ப பாருங்க 0 ஆனது சீலிங் ஆன் ஆயிடும் பாருங்க. சீலிங் ஆன் ஆகும். அப்புறமா கூலிங் ஆன் ஆகும். கூலிங் ஆன் ஆன அப்புறமா மொத்தமா வேக்யூம் ரிலீஸ் ஆகும். இப்ப பாருங்க வேக்யூம் ரிலீஸ் ஆயிடும் பாருங்க. வேக்யூம் ஃபுல்லா இழுத்துக்கும். வேக்யூம் ஆயிடுச்சு. இப்போ டோர் ஓப்பன் ஆகும் பாருங்க. அவ்வளோதான். ஸோ நீங்க இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஷேப்ல அது இருந்ததோ, அந்த ஷேப்லயே இருக்கும் பாருங்க. பாருங்க. சீலிங் கூட உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லாருக்கும். அதே மாரி நீங்க நீங்க இது பண்ணா கூட ஹார்ட்னஸ் இருக்கும் பாருங்க. தெரியுதா? சேமியா அந்த மாரி இருக்குது பாருங்க. ஜஸ்ட் கல்லு மாரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது அதுல இருக்க ஏர் மொத்தமே இழுத்துரும். இது என்ன பர்ப்போஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மெயினா டிரான்ஸ்போர்டேஷன் பர்ப்போஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு செல்ஃப் லைஃப் வர்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் இது வந்து எக்ஸ்போர்ட் பர்ப்போஸ்க்கு யூஸ் பண்றாங்க நெறைய. எக்ஸ்போர்ட் பர்ப்போஸ்க்கு நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, எக்ஸ்போர்ட் பர்ப்போஸ்ல அப்படியே நாம அனுப்பும்போது என்ன ஆகும்னா, டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்து இடம் பத்தாது. இடத்த கொஞ்சம் ஏற்படுத்துறதுக்கோசரம் இது யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.